வணக்கம். சிவாய நம. குருவே துணை. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரிந்திருக்கிற கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான மந்திரம் மற்றும் எந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க, இல்லை ஒரே வீட்டில் இருந்து தனித்தனியாக சண்டை போட்டுட்ருக்குறாங்க, அப்படி இல்லை மூணாவது நபரால் அம்மா பேச்சோ இல்லை கூட பிறந்தவங்களுடைய பேச்சை கேட்டு தன் கணவர் நம்மக்கிட்ட சண்டை போடுறாரு, இல்லை தன் மனைவி நம்மக்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவங்களுடைய சுய அறிவை தூண்டி அவங்களுக்குள்ள காதலையும் அன்பையும் விதைச்சி ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திர எந்திர அமைப்பு பற்றி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். நான் கொடுத்துருக்குற இந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் அழகாக வரைஞ்சிக்குங்க. இது எப்போ செய்யணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் அன்னைக்கு செஞ்சுக்கணும். இது வளர்பிறையாக இருந்தால் நல்லது. நான் கொடுக்கறதுக்கு அந்த மந்திரத்தை 108 வாட்டி ஜெபிச்சுக்கணும். அதில் கணவன் பேர் மனைவி பேர் சொல்லியிருப்பேன். இதில் யார் இலக்கு அதாவது எப்படின்னா, யார் இலக்கோ யார் வசியமாக வேண்டியவங்களோ அவங்களுடைய பேரை முதல்ல எழுதணும். வசியம் யாருக்கு ஆகணுமோ அவங்களுடைய பேர் ரெண்டாவதாக எழுதணும். அதாவது இலக்கு தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். இப்போது கணவன் மனைவிக்கு வசியமாகணும் அப்படின்னா கணவனுடைய பேர் முதலும் மனைவியோட பேர் ரெண்டாவதாக வரணும். மனைவி கணவனுக்கு வசியமாகணும் அப்படின்னா மனைவியோட பேர் ஃபஸ்ட்டாக வரணும், கணவனுடைய பேர் இரண்டாவதாக வரணும். இதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. யார் இலக்கோ யார் வசியமாக வேண்டியவங்களோ அவங்களுடைய பேர் முதலாவதாக போடணும். வசியம் செய்கிறவங்க ரெண்டாவதாக இருக்கணும். இது பேரை மாற்றி போடக்கூடாது. அப்படி மாற்றி போட்டிங்கன்னா நீங்கள் வசியமாகி அவங்கக்கிட்ட போவீங்களே தவிர அவங்க வசமாகி உங்ககிட்ட வரமாட்டாங்க. அதனால் பேர் போடும்போது கவனமாக போட்டுக்குங்க. பயன்படுத்தி பலனடைங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். சிவாய நம. குருவே துணை.